இது இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து ஒரு 6 ஆண்டுகளாக காப்பி உதவிகளாலும் சரி அவருடைய கமிட்மெண்ட் எத்தனை கலைகள் இருக்கிறார்கள். இந்த கல்லூரிக்கு ஒரு தேதியை ஒதுக்கி சொல்லப்போனால் இந்த தடவை ஒரு மாதம் வந்து கிட்டத்தட்ட டிசம்பர் ஜனவரியில் பிளேஸ்மெண்ட்டு முடிச்சிருக்கோம். சில காரணக்காக லேட் ஆகிடுது. இருந்தாலும் ட்ரெயினிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ட்ரெயினில் வேலை நடத்தும். இந்த சிறப்பு அம்சம் என்னவென்னா காப்பிக்கு அந்த கல்லூரிக்கும் வந்த எம்ஓஏ எழுத்து மூலியமாக ட்ரஸ்ட்டுக்கு அவருக்கு நம்ம போட்டிருக்கோம், ஒப்பந்தம் போட்டிருக்கோம். எதனால் அந்த ஒப்பந்தம் வந்தது அப்படின்னா எத்தனையோ பேர் நம்ம வந்து பார்க்குறாங்க, நாங்கள் சேவை சார் மூலம் பண்ணுறோம்னாங்க. தனித்தன்மை அவருக்கு என்னன்னா, நான் கொரோனா பீரியட் தான் சொல்லுவேன். 2020 எல்லாமே மூடப்பட்டது. இந்தியாவே வந்து சைலண்டாக ஆயிடுச்சு. இது ஆக்டிவிட்டிஸுமே நடக்கிறது. அந்த நேரத்தில் கூட ஜூன் மாதம் நினைக்கிறேன், ஜூன் நினைக்கிறேன், 2 மாகாணங்களில் கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கேட்டு வாங்கி இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போய் வேலைக்கு போனாங்க. அது வந்து யாருமே செய்யாமல் இந்த கொரோனா பீரியடில் வர்றதே கஷ்டம். ஆனால் அதுக்காக ஆன்லைனில் செலக்ட் பண்ணி இந்த கல்லூரியில் அவங்க போகிறதுக்கு உண்டான பட்டத்தை வாங்கி இந்த போட்டி வந்து தான் 2 மாணவர்கள் வெவ்வேறு தேதிகளில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பழகிறாங்க, எல்லாம் பாதுகாப்பாக. அந்த எண்ணம் கொண்டவங்க தான் கார்த்திகன்றதுனால இந்த கல்லூரிக்கு தொடர்ந்து அவரை அழைச்சிட்டு இருக்கிறோம். அவரும் அந்த 2 நாள் இந்த 2 நாள் இன்னைக்கு நான் அதை செய்யறதுக்கு நேற்று ஈவினிங்கு நம்ம கல்லூரி விடுதிக்கு வந்துட்டாங்க. நான் சொன்ன தேதியில் செய்கிறது தான் நல்லது. அந்த காலத்தில் உங்களுக்கும் பணம் இருக்கும். நீங்கள் வெறும் அவங்களுடைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் மட்டும் கேட்காத, உங்களுடைய சந்தேகத்தையும் இந்த பணிக்கு போனால் எப்படி சார் எப்படி போனாங்க கேட்கறது கேட்டு விளக்கம் அவங்க வேண்டியது கணக்கும் சொல்ல வேண்டியது அவங்களுடைய கடமை தான். அவங்களுக்கு அந்த கடமை உண்டு. ஆனால் அதை நீங்கள் கேட்டு நல்ல முறையில் பணி ஆணை கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கின்ற வகையில் தான் நாங்கள் டிசைன் பண்ணுவோம், உருவாடுறோம். உங்களுக்கு ஆணை கொடுத்தது பேசல, நீங்கள் போய் வேலை செஞ்சு வேலையில் சேரணும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் யாரும் வந்து மல்டி மில்லியனர் கிடையாது, பெரிய பணக்கார பிள்ளைகள் கிடையாது. ஒரு சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் கேட்டீங்கன்னா காய்கறி வேலை செய்தால் ஒரு படிப்புக்கே செலவு பண்ணுறாங்க. அவங்களுக்காக இந்த வேலையை நீங்கள் வாங்கி போய் சேர்றது. எப்பவுமே வேலை சேர்றது தான் கஷ்டம். மனுஷன் நீங்கள் சேர்ந்துட்டீங்கன்னா அந்த ட்ரைனிங்கை வச்சு நீங்கள் இன்னொரு கம்பெனிக்கு வேலை போகலாம். அதுதான் உலக நீதி. எடுத்த உடனே ஒரு பெரிய கம்பெனிக்கு போகணுன்றது மட்டும் நினைக்காது. கிடைக்கிற வேலையை எடுத்து அதுலேருந்து நீங்கள் ட்ரைனிங் பண்ணிங்கன்னா வெளியே வேலைக்கு போகும்போது கூடுதலான தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சின்ன எண்ணம், அதாவது என்னுடைய நம்பிக்கை இருக்காங்க. அமெரிக்காவில் வந்து இந்தியன்ஸ் எல்லாம் இல்லாதவங்க யாரெல்லாம் வர்த்தகையை வந்தால் சிட்டிசனையும் கிரீன் கார்டையும் எல்லாத்தையும் அனுப்புகிறாங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வரும்போது அனுப்புகிற கம்பெனி நமக்காக அந்த அமெரிக்காவிலேயோ வேறு நாடுகளில் இருக்கிற கம்பெனி வேறு வழியில் அந்த செய்ய வேண்டிய வேலையை இங்கே இந்தியாவுக்கு அனுப்புவோம். அந்த வேலையை இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடைக்க வாய்ப்பு நிறைய இருக்குது. நான் சொல்கிறது ஐடி கம்பெனிக்கு மட்டுமே இல்லை, உங்களுக்கும் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலுக்கும் அந்த ஃபேக்டரியை போகணும். உங்களுக்கு தெரியும், ஆட்டோ மெக்கானிக்கல் 2 பேருக்கு தெரியும். நிறைய ஃபோன் கம்பெனி 3 நாள் விலையை பார்க்குறாங்க. அந்த கம்பெனியை போய் பண்ணும்போது அதே இடத்துல இன்னொரு மல்டி கம்பெனி வந்து எல்லாம் அவங்க எலக்ட்ரிக்கல் மோட்டார்ஸ் வந்து கொண்டு பார்க்குறாரு தமிழ்நாடு. அப்போ 2 ஆட்டோமொபைல் வேணும், எலக்ட்ரிக்கல் வேணும், மெக்கானிக்கல் வேணும். இப்போ வேலை வாய்ப்புகளை உருவாக்குறது அந்தந்த அரசு துறையில் மத்திய அரசோ மாநில அரசோ யாராக இருந்தாலும் நமக்கு வேலை கிடைக்கணும். அதுக்குண்டான வேலை கிடைக்கணும் பிளாட்ஃபார்மை நம்ம நாட்டுக்குன்றவரால் நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருப்பி திருப்பி சொல்வது அந்த வேலையை வாங்கி அதை போய் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணுறது சொல்லுவார், ஒரு வருஷம் முடிஞ்சு தான் நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும். அதுக்கு எல்லாம் எப்போ வேணும்லாம் நீங்கள் கார்த்திக் சொல்லுவாங்க. அவரோட எப்போ வேணாலும் நீங்கள் பேசலாம். பிடித்தது என்னன்னா, நான்
உங்களுடைய வேலை போகுது ஷட்டர் எடுத்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் 5 வருஷம் ஆனாலும் சரி 10 வருஷம் ஆனாலும் சரி அவன் நீங்கள் உறவு பண்ணீங்கன்னா கொஞ்ச நாள் தான் செய்ய எப்போ செய்யணும். அதனால் இந்த என் ட்ரைனிங்கே நீங்கள் கண்டிப்பாக சமைக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. வெறும் போனதான் அவர் பேசுறது இல்லை. ட்ரைனிங்கே என்ன சொல்கிறார் அதுக்கப்புறம் நீங்கள் சந்தேகத்தையும் கேள்வி அதுதான் எப்பவும் சிறந்தது. சந்தேகத்தோடு விளக்கு போகணும் கேளுங்க. அதுக்கும் பதில் சொல்ல தயாராக இருப்பாங்க. நீங்கள் எடுத்து செய்கிற அந்த ஏதோ மனுஷன் தெரியல. ஏன்னா எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் இது செய்யணும் இந்த டைமில் செய்யணும் கான்டாக்ட் பண்ணுற அவங்க தான் உறுதுணையாக இந்த முதல்வர் துணை இருக்கிறாங்க. சேர்ந்தவங்களும் தெரியும் நீங்கள் நடக்க போகணும். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கிற ரிசல்ட்டில் அந்த வேலையை பாதி நிம்மதி அந்த ஆசிரியர்களுடைய நன்றியை தெரிவிக்கிறாங்க. திருப்பி இந்த மன சரஸ்வதியும் உங்களுடைய அர்ப்பணிப்பு இந்த வேலை இருந்தாலும் ஏற்படும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நீங்கள் செஞ்சீங்கன்னா யூஜி யூஜியில் போகணும் முன்னேறிடும் செய்தின்ற நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையோட இடம்னா இந்த புத்தகத்தில் நமக்கு நினைத்திருக்கிற ரிசல்ட்ஸ் ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். சேனலும் அது இருக்கிறாங்கிறது சந்தேகம் என்ன கொஞ்சம் நீங்கள் முயற்சி எடுத்துருக்காங்க. ஆசிரியர்கள் அவர்களாம் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். இந்த கமிட்மெண்ட்டு இந்த பிள்ளைகளும் இந்த நல்லதையும் இன்னும் சிறந்து வளர்ந்தாங்க. இன்னும் நீங்கள் செய்ய வேண்டிய நிறைய இருக்குது. அதனால் இந்த மாணவர்களுக்கும் ஒரு வருஷம் முடியும் போது நிறைய செய்தாக மாணவனாக நீங்கள் போகணும் தான் விரும்பும். அது நம்மளுடைய பேராசிரியர்களும் அது துறை மாணவர்கள் துறை நல்ல கல்வி நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்ட வேலையும் வாங்கிக்க செல்வியும் பிடிச்சிக்குவாங்க எங்கேயோ நீங்கள் போகணும். அதனால் இந்த நேரத்தில் இந்த காலை நேரத்தில் இந்த முகாமை போயிட்டு